நண்பர்களே, நெதர்லாந்துக்கு வரவேற்கிறோம். ஒரு சிறிய நாடு, ஆனால் அழகு, வரலாறு, பண்பாடு ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு அற்புத உலகம். இங்கு மக்களை விட சைக்கிள்கள் அதிகம். 1,80,00,000 மக்கள் இருந்தால் சைக்கிள்களின் எண்ணிக்கை 2,30,00,000. பணத்துக்கு பஞ்சமில்லை என்றாலும் இங்கு மக்கள் அலுவலகத்துக்கு, சந்தைக்கு, உறவினர் வீட்டுக்கு கூட சைக்கிளிலேயே செல்கிறார்கள். இங்கு சைக்கிள் வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையின் ஒரு பகுதி. ஒவ்வொரு நகரத்திலும் சைக்கிள் பாதைகள் தென்படும். மக்கள் மகிழ்ச்சியாக சைக்கிள் ஓட்டி தங்கள் பணிகளை முடித்துக் கொள்கிறார்கள். இந்த சிறிய நாடு வடமேற்கு ஐரோப்பாவில் உள்ளது. நெதர்லாந்து என்றால் தாழ்ந்த நிலம் என்று பொருள். ஏனெனில் இதன் 26% நிலப்பரப்பு கடல் மட்டத்துக்கு கீழே உள்ளது. இந்த பகுதிகளை போல்டர்கள் என்கிறார்கள். இவை கடலில் இருந்து நிலத்தை மீட்டெடுத்த அற்புத கட்டமைப்புகள். இதன் அண்டை நாடுகள் ஜெர்மனி, பெல்ஜியம் மற்றும் வடக்கு கடல். மொத்த பரப்பளவு 41,850 சதுர கிலோமீட்டர். ஆனால் இதன் சிறிய அளவு அதன் தாக்கத்தை குறைக்கவில்லை. மக்கள் தொகையை பற்றி பேசினால் இங்கு முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நெதர்லாந்து உலகில் அதிக நாத்திக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் ஒன்று. 55% மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றுவதில்லை. 34% கிறிஸ்தவர்கள், 6% முஸ்லிம்கள், மீதி 5% இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் மற்றும் பிற மதத்தினர் உள்ளனர். இங்கு மக்கள் அமைதியாகவும் நட்பாகவும் இருப்பதால் உலகின் 4 மூலைகளில் இருந்து பயணிகள் இந்த நாட்டை பார்வையிடுகிறார்கள். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம் இந்த நாட்டின் இதயம். இது மிகப்பெரிய, மிகவும் உயிரோட்டமுள்ள நகரம். இதன் வரலாறு 12ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறிய மீனவ கிராமமாக தொடங்கியது. ஆம்ஸ்டர்டாம் என்ற பெயர் ஆம்ஸ்டல் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலத்தில் இருந்து வந்தது. 13ஆம் நூற்றாண்டில் இது வணிக மையமாக வளரத் தொடங்கியது. 17ஆம் நூற்றாண்டு இந்த நகரத்தின் பொற்காலம். அந்த காலத்தில் நெதர்லாந்து உலகின் மிகப்பெரிய கடல் மற்றும் வணிக சக்தியாக மாறியது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் உள்ள ஆம்ஸ்டர்டாமின் கால்வாய்கள் அந்த காலத்திலேயே கட்டப்பட்டவை. உலகின் முதல் பன்னாட்டு நிறுவனமான டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகம் ஆம்ஸ்டர்டாமிலேயே இருந்தது. இந்தியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்காவுடன் வணிகம் செய்து இந்த நகரம் ஒரு காலத்தில் உலகின் மிக செல்வமிக்க நகரமாக இருந்தது. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் பிரெஞ்சு மற்றும் நெப்போலியன் படையெடுப்புகள் இந்த நகரத்தை சற்று பாதித்தன. ஆனால் 1814இல் நெதர்லாந்து சுதந்திரம் பெற்றது. இன்று ஆம்ஸ்டர்டாம் ஒரு கலாச்சார, பொருளாதார பயண மையம். இதன் கால்வாய்கள், ரிஜிக்ஸ் அருங்காட்சியகம், வரலாற்று கட்டடங்கள் ஆகியவை லட்சக்கணக்கான பயணிகளை ஈர்க்கின்றன. இங்கு கல்வியறிவு விகிதம் 99%. அதாவது கிட்டத்தட்ட அனைவரும் படித்தவர்கள். 4 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம். டச்சு பள்ளிகளில் ஆங்கிலம், அறிவியல், தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம், டெல்ஃப்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் இங்கு உள்ளன. டச்சு மற்றும் ஆங்கிலம் இங்கு மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் டச்சு இங்கு அதிகாரப்பூர்வ மொழி. உணவு பற்றி பேசினால் டச்சு மக்கள் காபியுடன் சாப்பிட விரும்புகிறார்கள். பச்சை மீனை வெங்காயம், காய்கறிகளுடன் சாப்பிடுகிறார்கள். இதை அவர்கள் ஹாலந்து நியூ என்கிறார்கள். கவுடா, எடாம் சீஸ்கள் உலக புகழ் பெற்றவை. ஒருவர் ஆண்டுக்கு 14 கிலோ சீஸ் சாப்பிடுகிறார். சீஸ் மீதான அவர்களின் காதல் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. மசித்த உருளைக்கிழங்கு, காய்கறிகள் அவர்களின் உணவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொருளாதார வரலாற்றில் ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை 1602இல் தொடங்கி உலகின் முதல் பங்குச் சந்தையாக உருவானது. 17ஆம் நூற்றாண்டில் டூலிப் பூக்களின் விலை ஒரு வீட்டின் விலைக்கு சமமாக இருந்தது. இதை உலகின் முதல் பொருளாதார குமிழி என்கிறார்கள். சிறிய நாடு என்றாலும் நெதர்லாந்து உணவு, விவசாய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகில் 2வது இடத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 27ஆம் தேதி இங்கு கிங்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. 2013இல் வில்லியம் அலெக்சாண்டர் மன்னரான பிறகு அவரது பிறந்த நாளான இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அன்று முழு நாடும் ஆரஞ்சு நிறத்தில் மூழ்கிவிடும். ஏனெனில் ஆரஞ்சு இங்கு தேசிய நிறம். ஆம்ஸ்டர்டாமின் தெருக்களில் கடைகள், இசை, நடனம், போட்டிகள், கால்வாய்களில் படகு விருந்துகள் நடைபெறும். மன்னரும் அரசியும் மக்களுடன் இந்த உற்சவத்தில் பங்கேற்பார்கள். இது இங்கு பண்பாட்டில் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு.
ரோட்டர்டாம் துறைமுகம் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரியது. இது கடலில் இருந்து 40 கிலோமீட்டர் உள்நோக்கி பரவியுள்ளது. இதன் மூலம் ஜெர்மனி, பிரான்ஸ், யுகே, பெல்ஜியத்துடன் பெரிய அளவில் வணிகம் நடைபெறுகிறது. இந்த துறைமுகம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு வலுவான தூண். நெதர்லாந்து 6 நோபல் பரிசுகளை வென்றுள்ளது. 1969 ஜான் டின்பர்கன் பொருளாதாரத்தில், 1976 வில்லியம் ஃப்ரெடரிக் இலக்கியத்தில், 1987 டோனி ஹாஃப்னெட் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றனர். உட்ரெக்ட் நெதர்லாந்தின் மையத்தில் உள்ள ஒரு அற்புத நகரம். இதை நாட்டின் இதயம் என்கிறார்கள். இதன் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இங்கு ஒரு கோட்டை கட்டியபோது தொடங்கியது. மத்திய காலத்தில் இது ஒரு பெரிய மத மையமாக வளர்ந்தது. உட்ரெக்டின் டோம் டஃபர் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 112 மீட்டர் உயரத்துடன் நாட்டிலேயே மிக உயரமான தேவாலய கோபுரம். இந்த நகரம் கால்வாய்கள், பசுமையான சூழல், மகிழ்ச்சியான வளிமண்டலத்துக்கு புகழ்பெற்றது. ஓட்கிராக்ட் கால்வாய் ஓரமுள்ள பழைய கட்டடங்கள், கஃபேக்கள், கடைகள் இந்த நகரத்தை தனித்துவமாக்குகின்றன. இரவு நேரத்தில் கால்வாய் வழியில் ஒளிரும் விளக்குகளால் இந்த நகரம் இன்னும் அழகாக தோன்றும். பார்லே நாசாவில் ஒரு அற்புதம் உள்ளது. இங்கு ஒரு காலை நெதர்லாந்தில் வைத்து மற்றொரு காலை பெல்ஜியத்தில் வைக்க முடியும். எல்லை ஒரு கருப்பு கோட்டாக குறுக்கு குறியீடுகளுடன் வரையப்பட்டுள்ளது. சில வீடுகள் இந்த எல்லையின் நடுவில் உள்ளன. ஒரு பகுதி நெதர்லாந்தில், மற்றொரு பகுதி பெல்ஜியத்தில் உள்ளது. இந்த இடம் பயணிகளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. ஏனெனில் ஒரே இடத்தில் இரு நாடுகளின் வசதிகளை அனுபவிக்க முடியும். நெதர்லாந்தில் சிறைகள் உள்ளன, ஆனால் கைதிகள் கிடைப்பது கடினம். 2013 8 சிறைகள் மூடப்பட்டன, ஏனெனில் கைதிகள் இல்லை. கடுமையான சட்டங்களால் குற்ற விகிதம் மிகவும் குறைவு. சில கைதிகளை சிறைக்கு அனுப்பாமல் சீர்திருத்த மையங்களுக்கு அனுப்பி நல்ல குடிமக்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதனால் நெதர்லாந்து உலகின் மிக பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக உள்ளது. இங்கு ஒரு தனித்துவமான சூரிய சாலை உள்ளது. இது மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. உலகின் முதல் சூரிய சாலையும் இதுதான். இது சைக்கிள்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. தி ஹேக் நெதர்லாந்தின் நிர்வாக தலைநகரம். இங்கு அரசு, பாராளுமன்றம், மன்னரின் அலுவலகம் உள்ளன. சிறிய கால்வாய்கள், மகிழ்ச்சியளிக்கும் பசுமை பூங்காக்கள் இந்த நகரத்தை அழகாக்குகின்றன. கிளிங்கன் பூங்காவில் உள்ள ஜப்பானிய தோட்டம் அமைதி மற்றும் அழகுக்கு புகழ் பெற்றது. 1313 கட்டப்பட்ட அமைதி அரண்மனை இந்த நகரத்துக்கு அமைதியின் தலைநகரம் என்ற பெயரை பெற்றுத் தந்தது. நெதர்லாந்து ஒரு சிறிய நாடு, ஆனால் அதன் பண்பாடு, வரலாறு, வாழ்க்கை முறை, இயற்கை அழகு உலகை ஈர்க்கிறது. இங்கு மக்கள் உயரமாக உள்ளனர். ஆண்களின் சராசரி உயரம் 6 அடி, பெண்களின் சராசரி உயரம் 5 அடி 7 அங்குலம். அமைதியான நட்பான சூழல், வரலாற்று கட்டடங்கள், அழகிய கால்வாய்களுடன் நெதர்லாந்து அனைவரையும் அழைக்கிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள மணி சின்னத்தை ஆக்டிவேட் செய்யுங்கள். அப்போது எங்கள் வீடியோக்களை முதலில் மிஸ் செய்யாமல் பார்க்கலாம்.